வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு விசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தூக்கமின்மை, இன்சோமியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த வயதானவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தூக்கம் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த தூக்கமின்மையை வந்து எதனால தூக்கமின்மை வரலைங்கிறத காரணத்தை பார்ப்போம். மன அழுத்தம். முதல்ல மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் தூக்கம் வராது. கவலைகள் வந்து அதிகமாக இருந்தாலுமே தூக்கம் வராது. அதே வந்து கிரானிக் பெயின், நாள்பட்ட பெயின் இருக்குது உடம்புல அப்படின்னாலுமே தூக்கம் வராது. இன்னொன்று, தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து சூடா காப்பி, இந்த மாதிரி சாக்லேட், இது மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. தூங்க போகிறோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி டிவி பார்க்குறது, அது மாதிரி உள்ள விஷயங்களையுமே தவிர்த்துருங்க. அதேமாதிரி ஒரு குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தூங்க போகிற 1 ஹவருக்கு முன்னாடி அதெல்லாமே தவிர்த்துக்குங்க. இதெல்லாமே என்ன பண்ணும், அந்த தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் அடிக்கடி தூக்கத்துலேருந்து தூங்கும்போது அடிக்கடி எழுந்துச்சிட்டே இருந்தாலுமே அது தூக்கமின்மைக்கு அதுவும் ஒரு வழிவகுத்துரும். இந்த தூக்கமின்மைக்கு என்விரான்மெண்ட், அதாவது வந்து சூழ்நிலையும் காரணம். நம்மளுடைய இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து அந்த சூழ்நிலை வந்து நம்ம சரியா இல்லைனாலும் அதனாலேயே தூக்கம் வராது. இப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது அக்குபஞ்சர் முறையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்குபஞ்சர் பண்ண அக்கு ப்ரெஷர் தான். அக்கு ப்ரெஷரில் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் தூக்கம் வரல அப்படிங்கிற டயத்தில் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு படுத்துகிட்டே ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கன்ஃபார்மாக தூக்கம் வந்துடும். வாங்க பாயிண்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். முதல்ல பேனாவில் இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டு தான் எடுத்திருக்கேன். அந்த மணிக்கட்டுக்கிட்ட சுண்டு விரல் சைடு மணிக்கட்டில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் 1. அதே வந்து மேலே அதே இது பார்த்தோம்னா கையை மடக்குங்க. மடக்கும் பொழுது சுண்டு விரல் பக்கத்து விரல் இருக்குல்ல, மோதிர விரல், அதுலேயே சென்டராக அப்படி கொண்டு வந்துங்க. அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். இது பாயிண்ட் 2. 3வது பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய உச்சந்தலை. இந்த இடம் வந்து 3வது பாயிண்ட். இது சாதாரணமாக பண்ணிக்கலாம். 4வது பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்மளுடைய சுண்டு விரல் வருது பாரு, கால் சுண்டு விரல் வரும் பொழுது அப்படியே தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடம் நல்லா மேடாக வரும். மேட்டுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளம். இது வந்து 4வது பாயிண்ட்டு. இந்த 4 பாயிண்ட்டை தான் ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிக்கு எடுத்துக்கோங்க, சூப்லோக் ஸ்டிக்கு. இதை வச்சுட்டு 15லேருந்து ஒரு 30 முறை அப்படியே கண்டினியூவாக அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஒரு 15 டைம் முடிச்சுன்னா அடுத்த பாயிண்ட் உடனே இது மாதிரி இதையுமே இப்போ ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். 15லேருந்து 30 டைம். நெக்ஸ்ட்டு வந்து உச்சந்தலையை பொறுத்தவரை இப்போ இது மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய இண்டஸ் ஃபிங்கர் வச்சு கூட அப்படியே பண்ணோம்னா ஓகே தான். இது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கால் சுண்டு வர இந்த பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட் இப்போ இந்த இடத்துலையும் இந்த அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணிக்கோங்க. இது செஞ்சு வர இந்த தூக்கமின்மை இன்சோமியாங்கிற ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆயிடும். இதை செஞ்சு பயனடைங்க. உங்களுடைய பயன்களை எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.